உள்ளம் உன்னிடம் உள்ள உயிர்களிடமும் உள்ளது. சிலை சிந்திக்க வேண்டிய நிலை. நீர் நீ இருக்கக்கூடிய உயிர். கலை கடவுளின் மனநிலை. நகை நன்மைக்கான செய்கை. பாடம் பாகுபாடில்லாத திட்டத்தின் முன்னேற்றம். வேடம் வேடிக்கையான சிந்தனையிடம். கல்வி கணக்கில் அடங்காத சொல்லின் வியப்பு. கணவன் கடமை உணர்வினை வம்சத்திற்கு தெரிவிப்பான். மனைவி மதிப்புமிக்க நினைவுகளின் வினை. ஆமாம் ஆசைகளின் மாயம். தனம் தருணத்திற்கான செயலாகும். தைரியம் மனதை உறுதியாக்குவதற்குரிய நேரம். ஐயா ஐயங்கள் யாவற்றையும் நீக்குவார். ஆண் ஆசீர்வாத எண். பெண் பெருமைக்குரிய எண். தனி குடும்பம் தன்னிடமில்லாத குணங்களை வெளிப்படுத்தும் பந்த பாசமாகும். கூட்டு குடும்பம் கூர்ந்து செயல்பட்டு குணங்களை வெளிப்படுத்தும் பரம்பரை வழி பாசமாகும். ஊசி ஊடுருவிய சிந்தனை. வேதனை வேண்டாத தன்னுடைய சிந்தனை. கனவு கர்மாவின் மனதினை உணர்தல். முகம் முக்காலத்தையும் கடக்கின்ற உருவம். விபத்து விழுந்து விடாமல் பத்திரமாக கவனித்து செல்லுதல். வாரிசு வாழ்க்கைக்கு உரிய சுபிட்சம். பிரிவு பிற்காலத்துக்கு உரிய உயர்வு. நினைவு நிம்மதியில்லாத சிந்தனையின் உணர்வு. நேரம் நேர்மைக்கான இரகசியமான இருப்பிடம். பணம் பயணத்திற்கு செல்வதாம். வீண் வீசி எறியப்பட்ட எண்ணம். சினம் சிரித்து மனதின் மகிழ்வினால் சரியாகும். தொழில் தொய்வில்லாமல் தொழிலாளர்களால் முன்னேறுதல். தோல்வி தோன்றக்கூடியது மனதில் கேள்வி. பதட்டம் பயத்தின் தன்மையால் செயல்பாட்டில் தடங்களை உண்டாக்கும். தூண் தூக்கி நிறுத்தக்கூடிய எண்ணிலடங்காத சக்தி. அரிசி அன்னத்துக்கு உரிய சிறப்பு. எதிரி எண்ணங்களை திருப்பிவிட்டு உதிரியாக்குபவர். ஞானம் ஞாபகத்தின் மௌனம். மது மறக்க முடியாத துன்பம். புகை புண்படுத்தக்கூடிய பகை. நண்பர் நல்லவிதமான எண்ணங்களை பகிர்ந்து கொள்பவர். ஆசை ஆன்மாக்களின் ஓசை. சவால் சமயோசித புத்தியினால் வாழ்க்கையில் முன்னேறுதல். சுமை சுற்றத்தாரின் உரிமை. மறதி மனதின் எண்ணற்ற திருப்பம். சிபாரிசு சிந்தனையில் பாகுபாட்டினை புரிந்த சுமை. சந்திரயான் சவால்களை ஏந்தி கொண்டு வெற்றிகரமாக நிலவில் சூழல் யாவற்றையும் சேகரிப்பான். விண்கலம் விசித்திரமான எண்ணங்களை கவனமாக பின்பற்றி லட்சியத்தை அடைவதாகும். சாய்ராம் சாந்தத்தின் மெய்நிலை தெய்வீக ராகம். ஈசன் ஈன்றவனே சமயோசித புத்தியை தருவான். ஈசன் ஈன்றவனே சகல வித்தைகளை பயில்விப்பான். ஈசன் ஈன்றவனே சம்சார பந்தம் ஏற்படுத்துவான். பொறாமை பொறுப்பில்லாதவர் செயலாற்றமை. எதிர்வாதம் என்னை திரும்பி பார்க்க வைக்கின்ற வார்த்தைகளின் தடுமாற்றம். சாலை சாமர்த்தியமாக செல்லும் நிலை. புயல் புண்படுத்தக்கூடிய செயல். கவலை கவனமின்மையால் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை. விவசாயி விளை நிலங்களின் வம்சத்திற்கு சாமியாக இருப்பவர். கடன் கஷ்டத்திலிருந்து விடுபட முயற்சி செய்வான். பாசம் பாகுபாடு இல்லாத சமாதானம். விரதம் விருப்பத்தை இரகசியமாக நிறைவேற்றுதல் கடவுளாகும். மாலை மாறுபடும் சூழ்நிலை. நிம்மதி நினைத்தது நடைபெறும்போது மனம் திருப்தியடைதல். வாழ்க்கை தெளிவு பெற மனபயம் மனப்பதட்டம் மனக்கவலை தவிர்க்கவும். வாழ்க்கையில்
முன்னேற்றம் பெற மனத்தெளிவு, மனதைரியம், மனசந்தோஷம் அவசியம் இருக்க வேண்டியது. நன்மை: நல்ல விதமான செயல்பாட்டின் தன்மை. ஆயுள்: ஆண்டவனை உண்மையாக புரிந்து கொள்ளுதல். கவலை: கஷ்டத்தின் வருத்தம் செயல்படவில்லை. நான்: நாவடக்கத்தின் தன்மை. பதவி: பக்குவமான தன்மைனை. நிலவு: நினைக்கின்ற லட்சக்கணக்கான கனவு. வானம்: வார்த்தையின் தனித்துவமான உயர்வாகும். காடு: காட்சிகள் படுத்தும் பாடு. கோமா: கோபப்படாத ஆத்மா. வாழ்வது: வார்த்தைகளின் கால சூழ்நிலையை உணர்த்துவது. தகவல்: தன்னுடைய கவன வார்த்தை வெளிப்படுத்துதல். புகார்: புரிந்து கொண்டு கால சூழ்நிலைக்கேற்ப சரி செய்பவர். ஓணம்: ஓசைகளின் நல்லெண்ணம். பண்டிகை: பந்த பாசங்களின் எண்ணங்கள் கொண்டாடியமையால் ஈகை உருவானது. தலைக்குனிவு: தகுதியற்ற சூழ்நிலை குறைபாட்டால் நிம்மதியில்லாத உணர்வு. வாக்கு: வார்த்தைகளின் பக்குவம். நிமிர்தல்: நிலைத்து நிற்க இருக்குமிடத்தை உணர்தல். உணர்வது: உண்மையான எண்ணங்களை உணர்ந்து கொண்டு வழியை நடத்துவது. துறை: துரிதமான நடைமுறை. உதவி: உனக்கு தகுந்த கர்ம வினை. மக்கள்: மனிதநேய சக்தியை பின்பற்றுவார்கள். துடிப்பு: துன்பத்தை பிடிக்காத பூரிப்பு. அதிகாரி: அனைத்து திருப்புமுனை காரியங்களையும் புரிதல். வில் அம்பு: விருப்பத்திற்கான துல்லிய செயல். அறிந்துவிடும் கால சூழ்நிலையை புரிதல். புகழ்: புரிந்த கடமைக்கு நற்சான்றிதழ். நாள்: நாம் வெற்றி கொள்ளுதல். விற்பனை: வினையின் சொற்களுக்கு பரிமாற்றத்தின் கொடுப்பினை. கொள்முதல்: கொண்டு வரக்கூடிய தரமான பொருள்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாங்குதல். இழப்பு: இருப்பதை இழந்துவிட்டால் படைப்பை புரிந்து கொள்ளுதல். விண்மீன்: வித்தியாசமான எண்ணங்களில் மீள முடியாதவன். துடிப்பு: கடந்த காலம் படைத்தல், நிகழ்காலம் காத்தல், எதிர்காலம் அளித்தல். நிலையான காலம் கடவுள். நிம்மதியான காலம் பக்தி. நிறைவு காலம் சக்தி. விரயங்கள்: காலத்தின் விரயம், மன சிந்தனை விரயம், பணத்தின் விரயம், குணத்தின் விரயம் ஆகும். கடவுளிடம் வேண்டுதல்: மனத்தெளிவு, மனதைரியம், மனசந்தோஷம், மனப்பக்குவம், மன திருப்தி. எதிர்கால முன்னேற்றம் பெற எதிலும் முன் யோசனை, ஞாபகம், கவனம், பொறுமை, சாமர்த்தியம், விட்டு கொடுக்கும் தன்மை இருக்க வேண்டும். முன்னேற்ற தடைக்கான காரணம்: கோபம், எதிர்வாதம், வீண்பிடிவாதம், மனத்தாவுதல், வெளிப்படையாக பேசுதல், காலதாமதம், விட்டு கொடுத்து செல்லாதது, தற்பெருமை. அவசியம் தேவை தேர்ந்து எடுக்கக்கூடியவை: நேரத்திற்கான உணவு, கவனமான உடை, பாதுகாப்பான உறைவிடம், முன்னேற்ற முயற்சி, முறையான பயிற்சி, அனுபவ கல்வி, ஆரோக்கியமான சிந்தனை, அன்பு, பண்பு, பாசம் தேவை. வாழ்வில் தவிர்க்க வேண்டியவை: அதர்மம், ஆணவம், அட்டுழியம், அராஜகம், அகங்காரம், துஷ்பிரயோகம், மூட நம்பிக்கை, சோம்பேறித்தனம், பொய் சொல்லுதல், பிறர் மனதை காயப்படுத்துதல், கவலை, கவனச்சிதறல். சங்கடத்தை சாமர்த்தியமாக மாற்றி சாதித்து காட்டுதல், கஷ்டத்தை கவனமாக மாற்றி முன்னேறுதல். வானம்: வயது இல்லை, காற்று: கணக்கு இல்லை, தீ: திருப்தி இல்லை, நிலம்: நிம்மதி இல்லை, நீர்: நீங்குவது இல்லை. வேலையை இழந்து விடாதீர். தேவையில்லாத சிந்தனை, ஆலோசனைகள், கோபத்தினால், அதிக கற்பனையினால், பயம், பதட்டம், கவலை, பிறரின் சூழ்ச்சி, மரியாதை குறைவான பேச்சினால் நல்ல வேலைவாய்ப்பை இழந்து விடாமல் பார்த்து கொள்வது நல்லது. வேலையை தக்க வைக்க கடந்த காலம் கற்பனை உண்மை, நிகழ்காலம் நிகழ்வு உழைப்பு, எதிர்காலம் ஏற்றம் உயர்வு. புரிந்து கொண்டு சாமர்த்தியமாக, சுறுசுறுப்பாக, கவனமாக செயல்படவும். வேலையில் நிம்மதி பெற மனதில் தோன்றும் எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பேசாதீர்.
பிறரின் மனநிலை கால சூழ்நிலை எப்படி இருக்குமோ. வேலையில் நிம்மதி பெற எதனையும் ஆழ்ந்து யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது. சாதாரணமாக யோசித்து சுறுசுறுப்பாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்படவும். வேலையில் நிம்மதி பெற பேசும் வார்த்தையில் அளவும் தெளிவும் கவனமும் பொறுமையும் பொறுப்பும் இருக்கவும். வேலையில் நிம்மதி பெற நேரம், கால அவகாசம், கண்காணிப்பு, காத்திருப்பு, கவனம் தேவை. வேலையில் நிம்மதி பெற குடும்பத்தின் பொருளாதார நிலை, கவலை, கஷ்டம், மனஸ்தாபம், வருமானம், லாபம், சொத்து விவரம், குடும்ப உறுப்பினர்கள் பற்றி பேசாதீர். வேலையில் நிம்மதி பெற அவசரம், சப்தமான பேச்சு, அதிக நேரம், அக்கறையின்மை, தயக்கம், தடங்கள், தற்பெருமை, தடுமாற்றம் தவிர்க்கவும். குடும்ப ஒற்றுமைக்கு உற்றார் உறவினர்கள் பேசும் வார்த்தைகளுக்கு சாமர்த்தியம் இருக்க வேண்டியது. பிறரின் தேவையில்லாத கருத்துக்களை மனதிற்குள் உள்வாங்காதீர். பேசும் வார்த்தைகளுக்கு உருவம் கொடுக்காதீர். தெரியாத விஷயங்களை தொடர்ந்து விவாதம் செய்யாதீர்கள். வேலை, வேறுபாடு உள்ள சூழ்நிலை, சிக்கல், சிந்திக்காமல் கவலைப்படுதல், வருத்தம், வருகின்ற துயரத்தின் தன்மைகளிலிருந்து மீள்வதாம். சிகிச்சை, சிந்திக்கின்ற ஆரோக்கியமான நடைமுறை சைகை, கடுப்பு, கண்மூடித்தனமாக பேசி